கோடான கோடி தமிழ் உறவுகளுக்கும் என் இனிய வணக்கங்கள். விஜய் அவர்கள் சிஎம் ஆகி இன்னையோட கரெக்டா 22வது நாள் ஆகுதுங்க. இந்த 22வது நாள்ல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா சில முக்கியமான விஷயங்கள் பாத்தீங்கன்னா பார்த்துருவோம். ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு பார்ல பாத்தீங்கன்னா ஒரு பெண் பாத்தீங்கன்னா இறந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா 17 வயது 18 வயது. அவங்க கூட வந்த ஒரு இன்னொரு பெண்ணுக்கும் பாத்தீங்கன்னா இப்ப மருத்துவமனையில தீவிர சிகிச்சையில இருக்காங்க. அவங்களுக்கும் 18 வயசு தான். ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா 17 18 இப்படிப்பட்ட வயசு தான். அதுல ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா இறந்தே போயிருப்பாங்க. அந்த நியூஸ் பாத்தீங்கன்னா பெரிதளவுல பேசப்பட்டுட்டு இருக்கு. இதுக்கு யாரு காரணம் அப்படின்றதையும் நம்ம பாத்தீங்கன்னா டீட்டெயிலா பாத்துருவோம். அந்த பெண் பாத்தீங்கன்னா அந்த பார்ல பாத்தீங்கன்னா நடனம் ஆடக்கூடிய ஒரு பெண்ணா பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. சோ இங்க ஒரு கேள்வி வருது. எப்படி பாத்தீங்கன்னா ஒரு 17 18 வயசுல இருக்கிற பெண்கள் அந்த பார்ல பாத்தீங்கன்னா அலோட் பண்றாங்க அப்படின்றதே கேள்வியா வருதுங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த கேள்விகளை நம்ம அப்புறம் வச்சிருவோம். இப்போ அந்த பெண் உயிரோட கிடையாது. அதுக்கு காரணம் யாரு அப்படின்றத மட்டும் இப்ப நம்ம பார்க்கலாம். அதே பார்ல பாத்தீங்கன்னா இன்னொரு தரப்பினர் பாத்தீங்கன்னா யாரோ பாத்தீங்கன்னா தகராறு பண்றாங்க. ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா சண்டையாவது கை கலப்பும் பாத்தீங்கன்னா ஆயிடுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இறந்தாங்க பாத்தீங்களா அந்த பெண்ணுக்கும் கூட இருக்கிறவங்களுக்கும் ஆப்போசிட்ல வேற யாரோ பாத்தீங்கன்னா தகராறு பண்றாங்க. அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பசங்களா பாத்தீங்கன்னா இருக்காங்க. அவங்களுக்கும் ஓரளவுக்கு சின்ன வயசு தான் வச்சுங்களேன். சோ இப்படி ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா தகராறு ஆயிடுது. இப்படி தகராறு ஆனவனே பாத்தீங்கன்னா பெருசா அந்த பார்க்குள்ளே பாத்தீங்கன்னா சண்டையா வெடிக்குது. இதனால பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே அந்த பார்ல இருந்து வெளியே அனுப்புறாங்க. சோ ரெண்டு பேரும் வெளியே வந்துடுறாங்க. வெளியே சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ரெண்டும் இவங்க இந்த பெண்ணும் இவங்க கூட இருக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா சண்டை போடுறாங்க. ஆப்போசிட்ல அவங்க சண்டை போடுறாங்க. அப்புறம் பாட்டில் எடுத்து பாத்தீங்கன்னா அடிச்சுக்கிறாங்க. ஸோ பாத்தீங்கன்னா கார் இருக்கு பாத்தீங்களா அந்த காரை பாத்தீங்கன்னா அடிக்கிறாங்க. அதாவது ஆப்போசிட்ல இருக்கிறவங்க இந்த பெண் அந்த ஆப்போசிட்ல இருக்கிற கார் அடிக்கிறாங்க. அவங்க இவங்க பைக் அடிக்கிறது இது மாதிரி எல்லாம் ரொம்ப தீவிரமா பாத்தீங்கன்னா போயிருக்குங்க. ஒரு கட்டத்துல இது என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கார் பாத்தீங்கன்னா அடிச்சாங்க பாத்தீங்களா. சோ இவங்க அடிச்சு முடிச்சுட்டு பைக்ல ஏறி போயிருக்காங்க. அவங்க சும்மா இல்லாம எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஓட்டின்னு போயிட்டு அந்த பெண்ணை அப்படியே இடிச்சிருக்காங்க. சம்பவ இடத்தையே கிட்டத்தட்ட அவங்களுக்கு 17 வயது தான் சொல்லப்படுது. சம்பவ இடத்தையே பாத்தீங்கன்னா அவங்க இறந்தும் போயிடுறாங்க. அவங்க அம்மா அப்படி கதறி அழுகுறாங்க. இது மாதிரி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வருத்தப்பட்டு இருக்காங்க. இப்போ இங்க கேள்வி என்ன, இந்த விஷயத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கார் பாத்தீங்கன்னா இருந்துச்சு பாத்தீங்களா அந்த கார்ல பாத்தீங்கன்னா டிஎம்கே திமுக கொடி பாத்தீங்கன்னா அந்த கார்ல இருந்துச்சுங்க. இதுதான் பாத்தீங்கன்னா ஹைலைட்டாவே இருக்குது. அந்த விஷயத்த பாத்தீங்கன்னா டிஎம்கே கொடி இல்ல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விதமா பேசினாலும் நியூஸ்ல தெளிவாவே போட்டாங்க. அந்த காரும் சரி அந்த நபரும் சரி அந்த கொடியும் சரி அப்படியே பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு நல்லாவே தெரிய வருது அந்த கார் கொடியில இருந்தது பாத்தீங்கன்னா டிஎம்கே பிளாக் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்ததால பயங்கரமான விஷயமா போயிட்டு இருக்கு. அப்ப இதுலயும் டிஎம்கே சதி இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன கேள்வினா ஒரு சண்டை பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஏதோ ஒரு கோபத்துல பேசுறோம்னா அந்த இடத்த விட்டு விலகி போயிட்டாலே அதுக்கான ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். இப்பெல்லாம் ஒரு சண்டை நடந்தாலே எப்படியாவது பழி வாங்கணும் அவங்கள கொல்லணும் அப்படின்ற மாதிரி நிறைய கிரைம் பாத்தீங்கன்னா இது மாதிரி சின்ன சின்ன சண்டைக்கே பாத்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்குது. அதை நம்மளாலையும் பார்க்க முடியுதுங்க. சின்ன ஒரு சண்டையால ஒரு உயிரே போயிருக்கு. இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அந்த கார்ல வேற டிஎம்கே கொடி வேற இருந்திருக்கு. ஸோ இதனால இன்னமும் பாத்தீங்கன்னா அதிகமாயிடுச்சு பிரச்சனை. ஸோ இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொருத்தவங்க அடிபடிச்சு பாத்தீங்களா அந்த பெண்மணி இப்போ சீரியஸா தான் இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே ரொம்ப சின்ன வயசு 17 18 வயசு தாங்க. ஸோ இப்படியே பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அவங்களையும் கைது பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அவங்க சம்மந்தப்பட்ட எல்லாருமே கைது பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாங்க அப்படின்னு தான் நமக்கு தெரியல. இது மாதிரி விஷயங்கள் அடிக்கடி பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நடந்துட்டு தான் அங்க இருக்கு. ஸோ ஓகே இப்போ இது மாதிரி விஷயங்களை பார்த்துட்டோம். அப்புறம் சிஎம் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு திருச்சிக்கு பாத்தீங்கன்னா சின்ன ஒரு மாநாடு கிடையாது மக்களை சந்திக்க போறாரு. மாநாடு மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் எல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்க ஒரு ஹைலைட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுவா பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா மக்களோட மக்களா தான் இருப்பாங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லா பத்திரிகையாளர்களும் இருப்பாங்க. அது நமக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. ஆனா இந்த வாட்டி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்திரிகையாளர்களுக்கு தனியா ஒரு இடத்த ஒதுக்கி நீங்க இங்கதான்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒதுக்கி வச்சிருக்காங்க. பழைய மடி இல்லாம ஒதுக்கி பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இதுக்கு கேள்வியே கேட்டிருக்காங்க. ஏன் நீங்க பாத்தீங்கன்னா இப்படி பண்ணிருக்கீங்க? பத்திரிகையாளர்களை இது வரைக்கும் யாருமே இந்த அளவுக்கு பண்ணதே கிடையாது. நீங்க எப்படி எங்களை தலையா ஒதுக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்வி பாத்தீங்கன்னா கேட்டு வராங்க. இதுக்கு காரணம் யாரு?
சிஎம் விஜய் அவர்களா இல்ல வேற யாராவது இப்படி சொல்லி இது மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படின்றதையும் வந்து கேட்டுக்கினே இருக்காங்க. ஆனா அதுக்கு எந்த பதிலும் வந்து இது வரைக்கும் வர மாதிரி தெரியலங்க. ஸோ பத்திரிகையாளர்களுக்கு தக்க தண்டனை தான் இது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா மக்களோட மக்களா விட்டா இவங்களே எதனா ஒரு போலியான செய்தியை கிரியேட் பண்ணி சிஎம் அவர்களுக்கு எதிராக போட்டுருவாங்க. அதனால அவங்க தனியாவே இருக்கட்டும், இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, பத்திரிகையாளர்களை இப்ப தனியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி இடத்த ஒதுக்கி நீங்க இங்கதான் இருக்கணும், நீங்க மக்களோட மக்களா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படி அவங்க நியூஸ் கலெக்ட் பண்றது, அப்புறம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா அவங்க டெலிகாஸ்ட் பண்றது அப்படின்னு எல்லாம் ஒரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இருக்குதுங்க. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா இந்த முக்கியமான பத்திரிகையாளர்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிவியை பார்த்து இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்குங்க. அதை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் என்னென்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் நியூஸாக போட்டுக்குங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. தமிழக வரலாற்றிலேயே இந்த அளவுக்கு பத்திரிகையாளர்களுக்கு ஆப் வச்சது யாருமே கிடையாதுன்ற மாதிரியும் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சிஎம் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் பேச போறாரு. கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா அங்கே போகும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. சிஎம் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா புறப்பட்டுட்டாரு. இன்னும் அவர் பேச வேண்டியதுதான் பாக்கி. அவர் என்னென்ன பேசுறாரு, என்னென்ன விஷயங்கள் சொல்றாரு அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஏன்னா இன்னி வரைக்குமே வந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசல. பட் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் செட்டெல்லாம் போட்டு ரெடியா வச்சிருக்காங்க. அவரும் திருச்சிக்கு புறப்பட தாங்க இருக்காரு. இது மாதிரி விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அதே மாதிரி சிஎம் விஜய் அவர்கள் இன்னைக்கு சூப்பரான ஒரு அறிவிப்பும் கொடுத்திருக்காரு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வாங்கணும் இல்லை வீடு கட்டணும் அப்படின்னு கேட்டா பக்கத்துல எதனா ஒரு இடத்த போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலர்கிட்டயோ இல்லை வேற யாருக்கிட்டயோ போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்போம், என்ன இப்படி இடத்த அளந்து கொடுங்க இப்படி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்போம். அவங்களும் இடத்த அளக்கிறதுக்கு காசு கேட்பாங்க. நீங்க முன்ன பின்ன இடம் வாங்கியிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இடத்த அளக்க வரவங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட காசு வந்து பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணுவாங்க. அது மாதிரி பிரச்சனையெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் மூலியமாவே நீங்க பதிவு பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலியமா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். கரெக்டா உங்களுக்கு 5 நாள்லயே அவங்க வந்து டைரக்டா அவங்க இடத்த அளந்து வீடு கட்ட போறீங்கன்னா அதுக்கான முயற்சி எடுத்துருவாங்க. நீங்க லஞ்சமும் கொடுக்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி சிஎம் அவர்கள் அதிரடியா சூப்பரான ஒரு உத்தரவை வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காரு. இது உண்மையே வந்து பாத்தீங்கன்னா பாராட்டக்கூடிய விஷயம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கல்குவாரிகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாவே இருந்துச்சுன்னு நமக்கு தெரியும். நிறைய இடத்த சுரண்டிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட கல்குவாரிகளை வந்து பாத்தீங்கன்னா மூடி இருக்காங்க தமிழக அரசு. இது மாதிரி சூப்பரான விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்கள் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் ஒரு நாளா பண்ணிட்டு தான் இருக்காரு. இன்னைக்கு 22வது நாள். இந்த 22வது நாள்ல சூப்பரான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த நாள் என்ன நடக்குது, இன்னைக்கு என்னென்னலாம் பேசுறாரு சிஎம் விஜய் அவர்கள் அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்ப்போம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையா வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஆனதுல இருந்து எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங் போட்டு ஒரு மாநாடு மாதிரி போட்டு ஒரு ஸ்டேஜ் ஏறி வந்து பாத்தீங்கன்னா பேசவே கிடையாது. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிட்டு சிஎம் ஆகிட்டு பேச போற முதல் நாள்னு நான் சொல்லுவேங்க. ஸோ மேடை ஏறி மக்களை திரட்டி வந்து பாத்தீங்கன்னா பேச போற திருச்சியில மொத வாட்டி ஸ்பீச் கொடுக்க போறாரு. என்னென்ன பேச போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவரோட காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னால விஜய் அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கு முன்னால பல மாநாடு போட்டு பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா அப்பவே பேசியிருப்பாரு. இப்ப வேற வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ல ஜெயிச்சு சிஎம் ஆயிருக்காரு, முதலமைச்சர் ஆயிருக்காரு தமிழ்நாட்டுல. முதலமைச்சர் ஆயிட்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாநாடுன்றதால அவருடைய பேச்சை கேட்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வமா தான் இருக்காங்க. என்னென்ன பேச போறாரு, அதிரடியா ஏதாவது அறிவிக்க போறாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் அவர் என்ன பேசுறாரு, எப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களோட சேர்ந்து நானும் பார்க்குறேன் என்ன பேசுறாரு அப்படின்றத நாளைக்கான காணொலியில் உங்ககிட்ட வந்து சேர்த்துறேன். புதுசாக பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த காணொலியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.